மறுமலர்ச்சி பற்றி என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஏன் இந்த மௌன வாசகத்தை அவர்கள் பதித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் உலக வரலாறுகளை எல்லாம் புரட்டி போடுகின்ற சகல தலைவனும் நூலகங்களில் இருந்துதான் தன் வாழ்க்கையை தொடங்கினான். நீங்க யாரையும் விடுங்கோ, உங்களுடைய பிரதேசத்தில் நூலகம் ஒன்று நல்ல நிலையில் இருக்குமாயின் அன்பான குழந்தைகளே, நல்ல ஒரு முற்போக்கான சமூகம் கட்டியெழுப்பப்படும். நீங்கள் அவதானித்து பார்க்கலாம், நூலகங்களை, வாசிக சாலைகளை நேசிக்கின்ற ஒரு சமூகம் கல்வியில பண்பட்டு காணப்படும். இதிலே இந்த சாவச்சேரி சமூகம் பெருமை கொள்கிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சாவச்சேரி இந்து கல்லூரியுடைய அதிபர் எனக்கு தெரியும். ஒரு நல்ல சிறந்த வாசகர். எந்த புத்தகத்தை போய் கேட்டாலும் அதை பற்றி சொல்லுவேன். நாங்கள் இளைஞனாக இருந்த காலத்திலேயும் சரி, இப்பவும் சரி, என்ன புத்தகங்களும் உடனே சொல்லுவேன். ஏனென்றால் இந்த சமூகம் எழுச்சி கொண்டிருக்கிறது. என்னத்திற்காக என்றால் வாசிப்பை நேசிப்பதனால் இந்த சமூகம் பண்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி மனதில் நினைச்சுக்கொள்வது, இந்த நகரசபையில் இந்த பொன்விழா இந்த மண்டபம் அமைக்கப்பட்டதே அந்த வாசிப்பினுடைய உச்சமாகத்தான் இருக்கும். அதனை விட இந்த நிகழ்ச்சியை வருடந்தோறும் நாங்கள் இன்றைக்கு நடத்துறீங்களோன்னு கேட்க இல்லை சார், நாங்கள் வருடந்தோறும். ஆகவே வாசிப்பு ஏன் எப்படி மறுமலர்ச்சிக்கு வித்திடும் என்றதை அன்பான குழந்தைகளே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உனக்கு சில உன்னுடைய வகுப்பாசிரியரை தெரியாம விடலாம், உனக்கு உன்னுடைய தமிழ் வாத்தியாரை தெரியாம விடலாம், உன்னுடைய அதிபரை நீ மறந்து போகலாம். ஆனால் நூலகங்களில் இருக்கிற நூலகர்களை தெரியாமல் நீ இருப்பாயா இருந்தால் நீ சடம். அது நீ பெரிய ஒரு அதிகாரியா வந்தா கூட சடம்தான். ஏனென்றால் நூலகர்கள் நீங்க அவதானிச்சு பாருங்க. சாவச்சேரி நூலகத்தினுடைய நூலகர் நான் கிட்டடியில் தான் அவரை நாங்கள் அணுகியிருந்தேன். மிக பொலைட், சார் நீங்கள் வர முடியுமா? அப்போதான் பார்த்தேன் வாசிப்பினுடைய உச்சத்தை அங்கே தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. நான் அண்மை காலத்தில் 2017ஆம் ஆண்டு நான் நூலகத்துக்கு கொழும்பு நூலகத்துக்கு போயிருந்தேன். கொழும்பு நூலகத்தின் ஒரு டிவிஷனுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு அம்மணி, டேய் தம்பி நீ இந்த பத்ரி படிக்கணும் இல்லைண்டா. நாங்கள் அம்மா நான் பத்ரி படிக்கணும் இல்லை, பத்ரி அந்த லைப்ரரிக்கு நான் அடிக்கடி வாங்கினேன், நீங்கள் தான் நூலகர்னு சொன்னேன். அவள் சந்தோஷம் அடைந்தா. இவ்வாறு பெரும்பாலும் எனது பிரதேசத்தில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லா நூலகரும் எனக்கு பழக்கம். ஏன் அங்கே தான் முக்கியம் இருக்கு. நூலகரை போய் ஃப்ரெண்ட் பிடிப்பேன். ஏன்னா 2 புத்தகத்தை